நினைவிருக்கா? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி வெறும் ஒரு 4 ப்ராடக்ட்டுக்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்க போகுது. இந்த 4 ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் அம்மாவும் வந்து டிமார்ட் போயிருந்தோம். நாங்க போனது ஒரே ஒரு பொருள் வாங்குறதுக்காக தான். அது ஒரு 350 ரூபாய். ஆனா அது எங்களுக்கு அங்க கிடைக்கல. நாங்க வந்துட்டோம். ஆனா எப்படி வந்தோம்னா, ரிட்டர்ன் வரும்போது 350 ரூபாய்க்கு வாங்க போயிட்டு 2500 ரூபாய்க்கு பில் பண்ணிட்டு தான் வந்தோம். சோ அந்த 2500 ரூபாய் பில் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டிமார்ட்ல வந்து ஃபுல்லாவே ஆஃபர்ஸ். நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி டிமார்ட்னாலே நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்கன்னு. இப்ப இந்த ஜிஎஸ்டி கட் டவுன்னால நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு 50% ஆஃபர், பை ஒன் கெட் ஒன், பை ஒன் கெட் டூ, இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து நாங்களும் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டு நான் ஒரு 10ல இருந்து 12 பொருள் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது இதுல முக்காவாசி நம்மளுக்கு தேவையில்லாதது தான். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃபர்ல இருக்கு நம்ம வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒன்னொன்னா வந்து அப்படியே கட் டவுன் பண்ணிட்டே வந்தேன். ஸோ ஃபைனலி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுட்டு ரொம்ப கம்பேர் பண்ணேன். கம்பேர் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் இந்த 4 ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். அதுல 4ல 3 தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் பத்தி சுத்தமா ஐடியா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். மீதி ஒரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அதுவும் வந்து வாங்கினேன். ஸோ இதை நான் ஷேர் பண்றதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, இஃப் இன் கேஸ் நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது நிஜமாவே எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ வித்வுட் எனி டிலே நான் ஃபர்ஸ்ட் வந்து காமிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து இந்த நீம் வுட்டன் கோம் தான். என்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சைஸ்ல குட்டியா இருக்கும். இதோட மினி வெர்ஷன் மாதிரி. ஸோ அது வந்து ஐ காட் இட் ஃபார் அரௌண்ட் 50 ரூபா. ஓகே, 50 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கினேன். பட் எனக்கு அது வந்து திருப்ப கிடைக்கல. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்போல தான் வந்து வாங்கினேன். நான் இந்த நிறைய ஷாப்பிங் ரிலேட்டட் எக்ஸ்போஸ் எல்லாம் போவேன் இல்லையா, ஸோ அங்கதான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கல. கரெக்டா பார்த்தா டிமார்ட்ல வச்சிருந்தாங்க. திஸ் இஸ் ஃபார் 79 rupees. பட் அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசு அப்படின்றதுனால எனக்கும் அது ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சீவறதுக்கும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். 79 rupeesக்கு இது வர்த் தான். எனக்கு இந்த ப்ராடக்ட் மேல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிலாம் இல்லை. ஆனா அடுத்தடுத்து இருக்கு பாருங்க, அதுதான் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா இந்த பில்கிரிமோட ஆலிவேரா ஜெல் வாங்கினேன். இந்த பில்கிரிம் ஆலிவேரா ஜெல் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப நாளா ஒரு ஆலிவேரா ஜெல் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த ஷூட்காகலாம் டிராவல் பண்ணும்போது இந்த ஆலிவேரா ஜெல் வந்து தேவைப்படும் போது என்னன்னா நம்மளுக்கு அது இல்ல நம்ம யூஸ் பண்ணாம சரின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆல்டர் பண்ணிட்டே இருக்கும். பட் நான் ஏன் வந்து ஒரு ஆலிவேரா ஜெல் வாங்கினதே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, வீட்லயே வந்து நம்ம அந்த கத்தாழை செடி இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆலிவேரா ஜெல் மேல நம்பிக்கை கிடையாது எப்பயுமே. ஏன்னா எப்படி ஒரு ஆலிவேரா ஜெல் வந்து இப்படி நம்மளுக்கு கொடுக்க முடியும், அப்ப இதுல கெமிக்கல் இல்லாம இருக்காது இல்ல, இந்த மாதிரி நான் எப்பவுமே வந்து யோசிப்பேன். அதுலயும் ஸ்பெஷலி இப்பவாவது நம்மளுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா கிடைக்குது. ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் கிரீன் கலர் மிக்ஸ் பண்ணி தானே வந்து கொடுப்பாங்க. அதனால எனக்கு இந்த கெமிக்கலை போடவே கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருந்தேன். ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆலிவேரா ஜெல் எனக்கு மஸ்ட் ஹேவ் அப்படின்ற மாதிரி ஆனதுனால நானும் வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்பதான் டிமார்ட்ல இந்த பில்கிரிமோட ஆலிவேரா ஜெல் வந்து ஆஃபர்ல வச்சிருந்தாங்க. வேற எந்த பிராண்ட் வச்சிருந்தாலும் நான் அவ்வளவு போய் டக்குன்னு எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா பில்கிரிம் மேல எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால நான் இது வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் எடுத்து பார்த்தா இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 275 rupees. பட் கெஸ் வாட், வெறும் 99 rupeesக்கு நான் இது வந்து வாங்கினேன். சரி 99 தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்தேன், எல்லாமே ஃபைனா தான் இருந்துச்சு. அதனால சரி 99 ரூபாய் தான், நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் செட் ஆகலைன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எவ்வளவு நல்ல ப்ராடக்ட் அப்படின்றது நீங்க எனக்கு சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் கிரீம் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கிரீம் பக்கம் போனேன். நான் பெருசா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ற ஆள் கிடையாதுதான். பட் இருந்தாலும் இதை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி இந்த விட்டமின் சி டெய்லி க்ளோ கிரீம் இதெல்லாம் வந்து எங்க அக்கா வச்சிருப்பா. என்ன பண்ணுவேன், எனக்கு கைக்கெல்லாம் தேவைப்பட்டா எடுத்து வந்து யூஸ் பண்ணிட்டு விட்டுடுவேன். அந்த மாதிரி சரி ஆஃபர்ல இருக்கே வாங்கலான்னு பார்த்தப்போ இது, அதுக்கப்புறம் வந்து நிவ்யா பிராண்ட்ல இருக்கிறது ரெண்டும் வச்சிருந்தாங்க. அப்புறம் லாக்மி, மூணுமே பார்த்தா பை ஒன் கெட் ஒன் 50% ஆஃப்ல இருந்தது. சரி எது வாங்கலாம்னு தெரியலையேன்னப்ப எனக்கு நிவ்யா பிடிக்கும்.
எனக்கு வந்து அது என்ன அந்த லாக்மே அவ்வளோவா வந்து உடன்பாடு கிடையாது. மாமா எர்த் வந்து எனக்கு எங்க அக்கா யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். கரெக்ட்டா அவளுக்கும் கால் பண்ணி கேட்டேன். இந்த மாரி மாமா எர்த் ப்ராடக்ட் நீ ஒண்ணு யூஸ் பண்றல நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆமா அந்த மஞ்சள் கலர் டப்பா தானே அப்படின்னு அவ இத சொன்னதும் எனக்கு டக்குன்னு பரவாயில்லையே புள்ள புடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அது யூஸ் பண்ணுவேன்னா, நான் யூஸ் பண்ணுவேன். விலை அதிகம் அப்படின்றதுனால நான் இப்பலாம் வாங்குறது இல்ல. ஏன் கேட்குற அப்படின்னா, இல்ல ஆஃபர்ல போட்டிருக்காங்கன்னா அவ வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 399க்கு 2 நம்ம சிங்கிளா வேணாலும் பில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் 200 ரூபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நாங்க ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனா செம்ம வாசனையா இருந்தது. இந்த கிரீம்லாம் வந்து நான் ஃபேஸுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா, நம்ம இருக்கிறதையும் ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவா இருப்பேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப 2 நாளா வச்சுட்டு கைக்கு மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். வாசனை மாரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா அண்ட் ஒரு மாரி மாய்ஸ்சர்டாவும் இருக்கு. அதனால எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. மாமா எர்த். பட் ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஒருவேளை ஸ்கின் கலரையே நம்மளுக்கு ஏதாவது டல் ஆக்கிடுமா? அப்படிலாம் எனக்கு ஒரு பயம் இருக்கு. அப்படி எனக்கு ஆகுமான்னு தெரியல. பட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து வாங்கினேன். அண்ட் நீங்க இது இன் கேஸ் யூஸ் பண்றீங்கன்னா சொல்லுங்க. அண்ட் எனக்கு எங்க அக்கா வந்து அவ யூஸ் பண்றா அப்படின்றப்பவே எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா எங்க அக்காவோட ஸ்கின்க்கும் என் ஸ்கின்க்கும் சம்மந்தமே இருக்காது. அவளுக்கு எதெல்லாம் செட் ஆகுதோ அது எனக்கு செட் ஆகாது. எனக்கு செட் ஆகுறது அவளுக்கு ஆகாது. சோ இது வந்து அவளுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்றப்போ எனக்கு இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை வந்து வந்துகிட்டே இருக்கு. சோ உங்களோட ஒப்பீனியனும் எனக்கு சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது மாமா எர்த்தோட ரைஸ் வாட்டர் ஹைட்ரேட்டிங் பாடி லோஷன். இதுல ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைடு இருக்கு. நான் இதை நம்பிக்கையா எடுத்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து நியாசினமைடு இருக்கிறதுனால மட்டும்தான். ஏன்னா இப்போ அது வேற நியாசினமைடு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம்ல, அதனால சரின்ட்டு இதை எடுத்துட்டேன். ஸோ இது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நிவ்யா இருக்குல்ல, நிவ்யாவோட இந்த பாடி மில்க் லோஷன் ஒன்று இருக்கும். சூப்பரா இருக்கும். அது வந்து இவ்வளோ பெரிய பாட்டில் வச்சிருந்தாங்க. அதுவும் பை ஒன் கெட் ஒன்ல இருந்தது 50% ஆஃப்ல. இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் யோசிச்சுட்டு இது வாங்கலாமா அது வாங்கலாமா அண்ட் இன்னொன்று வந்து மாமா எர்த்லயே வந்து டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்கக்கூடிய ஃபிளேவர்லயும் இருந்தது. அதனால ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துட்டேன். மூணுலயும் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு பேச மூணுமே வாங்கிடலாமா அப்படின்லாம் யோசிச்சேன். பட் அஃப்கோர்ஸ் இவ்வளவு பெரிய பாட்டில் வாங்கி நம்ம என்ன டெய்லியும் ஃபுல்லா இதையே வந்து அப்ளை பண்ண போறோமா? இல்ல, இது எடுத்தாலே நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரப்போகுது. அதனால நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். சரி இருக்கவே இருக்கா நம்ம சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு நல்லா நிதானமா டைம் எடுத்து கிவ் மீ த கம்பேரிசன் அப்படின்னு இது மூணோட பேரையும் போட்டேன். அழகா ஒரு டேப்லர் காலம்ல நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் எழுதுவோம் பாத்தீங்களா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அந்த மாதிரி ரொம்ப டீடைல்டா வந்து அதை ஷேர் பண்ணுச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணதே இந்த மாமா எர்த்தோட ரைஸ் வாட்டர் அண்ட் நியாசினமைடு இருக்க பாடி லோஷன் தான். நிவ்யாக்கு வந்து என்ன சொல்லுச்சுன்னா அது வந்து சூப்பர் ஹைட்ரேட்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும், பட் உங்களோட ஸ்கின் க்ளோ வந்து அந்த அளவுக்கு பிரைட்டன் பண்ணாது அப்படின்னு போட்டிருந்தது. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த நிவ்யா யூஸ் பண்ணும்போது ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், பட் அந்த ஒரு க்ளோ கிடைக்குதா அப்படின்னா அது வந்து இருந்தது கிடையாது தான். அதுக்கப்புறம் இந்த டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்கிறதையும் இதையும் நான் பார்த்தப்ப என்ன தோணுச்சுன்னா, அதுல வந்து போட்டிருந்தது டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்தா வேண்டாம் அப்படின்னு இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலா ட்ரை ஸ்கின் தான், அதனால வேண்டாம் அப்படின்னு நான் அது வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஃபைனலி வின் பண்ணது இதுதான். இதோடைய கான்ஸ் என்ன போட்டிருந்ததுன்னா, லைக் இது வந்து அப்சார்ப் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், பட் நல்லா இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இதோடைய கான்ஸா இருந்தது. சரி அப்புறம் இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 469க்கு 2. ஸோ அதுல ஹாஃப் த ரேட் கட் பண்ணீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல போட்டிருந்த மாதிரி இது ஒரு 2 டேஸா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது அப்சார்ப் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது தான், பட் நல்லா தான் இருக்கு. பட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம எடுத்து 2 நாள் யூஸ் பண்ணிட்டுலாம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா ஃபீல் பண்ண முடியாது. அதுக்குன்னு நம்ம ஒரு டைம் டெஃபினெட்லி கொடுக்கணும். அதனால அந்த டைம் கொடுத்துட்டு நான் எப்படி இருக்குன்ற ரிவ்யூவையும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். கொஞ்சம் டைம் எடுத்து அப்சர்வ் ஆகுது, பட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்கா ஒரு மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஸோ இதெல்லாம் தாங்க நான் வந்து வாங்கின ஆஃபர்ல. எவ்வளோ நாள் டிமார்ட்ல அந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல, பட் இட்ஸ் அ குட் டீல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் வந்து பாக்குறேன். டாடா.